ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ரோகிணி, சுவாதி, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே கார்த்திக் ரேவதியை பார்த்துட்டு வந்தது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிடுச்சு. இதனால் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் எல்லாரையுமே நிற்க விட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. ஆனால் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே இந்த ஒருத்தையை என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனாலும் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அடுத்து கார்த்திகை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த வளகாப்பில் கார்த்திக் ரேவதி கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி வைக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ரேவதியை பழிவாங்கிறதுக்காக தான் இந்த செயலில் நடக்காங்க. ஆனால் சுவாத்தியும் ரோஹிணியும் எப்படியாவது கார்த்திகை ரேவதி அங்கே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. கார்த்திக் நான் எப்படியாவது ரேவதியை கூப்பிட்டு ரோஹிணியோட வளகாப்புக்கு கலந்துக்கிட்டு சவாதம் போடுறாரு. ரேவதிக்கிட்டையும் ஆறுதல் சொல்கிறாரு, நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படிங்கிற மாதிரி. மயில்வாகனமாக அதுதான் ஆசைப்படுறாரு. சகலம் இல்லாமல் இந்த வளகாப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவையும் மீறி கார்த்திகை ரேவதியும் வளகாப்பில் எப்படி கலந்துக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம்.